So welcome people, welcome to Zion Views. So ரொம்ப நாள் கழிச்சு போட்ட வீடியோக்கு அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமா ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காரை ரிவ்யூ பண்ண போறோம். Actually this is one of my favorite car from my favorite brand. So இன்னைக்கு வந்து ஒரு gorgeous ஆன ஒரு ஆரஞ்சு கலர்ல இன்னைக்கு வந்து இந்த கார் கிட்ட இருக்குது. So காரோட கீ here it is. Flip type key. இது ரொம்ப பிடிக்கும். So okay, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். I don't give a fuck about you anyways. Whoever said I give a shit about you. You never share your toys or communicate. I guess I'm just a play date to you. Wake up in your bedroom and there's nothing left to say. When I try to talk, you're always playing board games. I wish I had monopoly over your mind. I wish I didn't care all the time. We're just playing hide and seek. It's getting hard to breathe under the sheets with you. I don't wanna play no games. I'm tired of always chasing after you. So guys, title பார்த்திருப்பீங்க. One of my favorite carனு சொல்லுறேன். It's the Elite i20. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம காரை ஃபுல்லா சுத்தியும் உள்ளேயும் டிரைவ் பண்ணியும் எப்படி இருக்குன்னு பார்த்து I will give you the review. So here is the Elite i20. So அதோட கீ இதா இருக்குது. So flip type key சொல்லிருந்தேன். ரொம்பவே ஒரு கம்ஃபர்ட்டபிளான ஒரு ஸ்மார்ட் கீ. ஸோ ஹுண்டாயோட லோகோ அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் அன்லாக் அண்ட் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 பட்டன்ஸ் இதில் ரிமோட்டில் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியர் இஸ் த கார். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ சென்டரில் ஹுண்டாய் லோகோ ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் சைடில் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இந்த ப்ரொஜெக்டர் டாப் அண்ட் ஆஸ்தா ஆப்ஷனில் மட்டும்தான் ப்ரொஜெக்டர்ஸ் வரும். ஸோ அதுக்கு நேர் கீழே வந்து ஃபாக் லேம்ப்ஸ் அண்ட் டிஆர்எல்ஸை வந்து சேர்த்தே கொடுத்துட்டாங்க. ஐ மீன் கீழே டிவிஷன் இருக்குது, ஆனால் ரெண்டுமே சேம் சைடில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா காரோட சைட் ப்ரொஃபைலில் வந்து ஃபஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது டயர்ஸ். 185/65 R15 ஐ மீன் 15 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்மெண்டல் கிரே கலரில் இந்த அலாய்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு டச் அது. ஸோ வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸில் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் இதோட விசிபிலிட்டி இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த கார். ஸோ ஆக்சுவலி ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது லைக் ஒரு மினி கூப்பர் மாதிரி தான் இது இருக்குது. ரூஃப் ரெயில்ஸ் வச்சுருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் எஸ் ஃபைனலி காரோட ரியர் ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்கோம். பிரேக் லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸை மட்டும் தான் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் லைட்டை கீழே தனியாக ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 இருக்குது பேக் சைடில். ஸோ பார்க்கிங் பண்ணும்போது அது ஒரு கஷ்டமாக தெரியாது. i20 பேட்சிங் அதில் இருக்குது. அண்ட் ஹுண்டாயோட லோகோவை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் போட்டை ஓப்பன் பண்ணி அதோட ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில் கேட் ஓப்பனர் ஃபியூச்சர் இருக்குது இதில். ஸோ திஸ் இஸ் த போட். திஸ் இஸ் லார்ஜ் இனஃப் டு கீப் லாட்ஸ் ஆஃப் ஸ்டஃப்ஸ் தான் சொல்லுவேன். 285 liters மாதிரி இல்லை, அதோட பெருசாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஹூக்ஸ் டெடிக்கேட்டடாக ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பேக்ஸ் மாட்டி வைக்கிறதுக்குன்னு. ஸோ இதோட ஸ்பேர் வீலோட சைஸ் பார்க்குறதுக்கு தான் நான் அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்பேர் வீலுமே சேம் சைஸ் தான். 185/65 அண்ட் R15 ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹுண்டாய் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணலை. இது ஒரு கிரேட் தம்ஸ் அப் டு தெம். ஸோ திஸ் இஸ் த பூட். உண்மையிலே சொல்ல போனால் ஒரு ஹானஸ்ட்டாக சொன்னால் இது இஸ் லார்ஜ் இனஃப் டு கீப் ஒரு 3 ட்ராலி ஒரு 4 ட்ராலிஸ் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அண்ட் டெடிக்கேட்டடாக இதில் ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையை ஈஸியாக உள்ள விட்டு நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணுற ஈஸியாக இருக்கும். அண்ட் கேமரா அண்ட் நம்பர் போர்டோட லைட்ஸு எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அதுதான் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில் கேட் ஓப்பனர் அதில் இருக்குது. இந்த இதுதான் அங்கே பார்த்து பட்டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பூட் அண்ட் இட்ஸ் க்ளோஸ்ட். ஸோ காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். இம்பார்ட்டண்டான திங் ஒரு கார்னு எடுத்துட்டாலே தட்ஸ் த ரியர் ப்ரொஃபைல் அண்ட் த பூட் ஸ்பேஸ். அதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில் கேட் ஓப்பனர் இருக்குது. அண்ட் பூட் வந்து 285 liters. ஆனால் நினைச்ச மாதிரி 285 மாதிரி இது வந்து சின்ன இல்லை, ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நானே உள்ளே இறங்கி படுக்கலாம் போல் இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. எதுக்கு நான் வேணா உங்களுக்கு இவ்வளோ படுத்து காட்டுறேன். தம்பி கேமராமேன் கட் பண்ணியிருப்பாங்க. குப்புற பழக்கம் இல்லை குனிஞ்ச மேனிக்கு பழக்கம். நான் என்ன மசாஜாடா பண்ண போறேன்? ஏதாச்சும் ஒரு பொச்சல போய் படுறா போடா. ஏய் இதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க. போ குயிக் 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 ஜம்பிங் பா. இப்போ வந்து நான் வந்து உள்ள படுக்க போறேன். அம்மா பாத்தீங்களா? ஸோ வந்து போட்டு உள்ளே இருந்தே நான் இப்போ வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பார்சல் செல்ஃப் வந்து மேலே தூக்கி வச்சாதான் நல்லா உள்ள உட்கார முடியும். உட்கார அளவுக்கு இடம் இருக்குது, படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. திஸ் இஸ் வேற லெவல். ஸோ இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிக் ஷாப்பரு கடை போய்ட்டு ஜாமான் வாங்குற பையெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் எடிட்டிங்கில் தூக்கிடுற தம்பி. ஸோ ஓகே. ஸோ வந்து பார்சல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. பார்சல் செல்ஃப் எதுக்காண்டி யூஸ் ஆகும்னா காரில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பின்னாடி அழகா டால்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி சொல்றது காரே பார்க்குறது தனித்துவமாக அழகா தெரியும். அதுக்கு அது பார்சல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. திறந்துச்சுன்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி என்னை மாதிரி க்யூட்டாக இருக்குது பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். தம்பி அதை மட்டும் எடிட்டிங்கில் தூக்கிடுறான். என்ன பைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம காருக்குள்ளே போய் டெடியை வச்சு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்கலாம். ஸோ சீட்ஸ் எல்லாம் இன்னுமே கவர் பிரிக்காமல் எங்கள் தலைவன் வந்து புதுசாக வச்சுருக்கான். 2 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்கேயுமே கவர் பிரிக்கலை. வண்டி வாங்கினா இவனை மாதிரி வைக்கணும். ஸோ நான் வந்து பிங்கின்னு பேர் வச்சிட்டேன். இதுக்கு இந்த டாலுக்கு அழகாக இருக்குது. கேபின் ஃப்ரண்ட்ஸ் கேபின் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. கலர் டோன் வந்து லைக் பெய்ஜ் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் இன்டீரியர்ஸ் ரொம்பவே ப்ரீமியம் ஃபீலில் பர்ஃபெக்டான ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக இருந்தாலுமே ரொம்பவே ஒரு ஃபீல் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ரீமியமாக பக்காவாக இருக்குது. ஸோ ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த ஃபீச்சருமே பேஸ் வேரியண்ட்லேருந்து வருதுங்க. என்னாலே நம்ப முடியல. இந்த காரில் வர மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் இராங்கிற ஸ்டார்டிங் பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் எண்ட் வரைக்குமே ஒரு 50% ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேஸ்லேருந்து இங்கே வரைக்கும் வருது. ஸோ இன்டீரியர் வைஸ் பார்த்ததெல்லாம் சொன்ன மாதிரி டியூவல் டோனில் வருது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸை வந்து சில்வரிஷ் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேயே வந்து ட்வீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே தேர் இஸ் அ பவர் விண்டோ, பவர் பட்டன். அண்ட் இங்கே ஒரு காயின் ஹோல்டரும் உள்ளே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டீப் enough for more coins here. And this is the dashboard. ஸோ இதோட இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்க்குறது நான் இப்போ வந்து இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆன் பண்ணோடனே ஹுண்டாயோட பிராண்டிங் அண்ட் லோகோ தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ சேஃப்டி ரூல்ஸ் அது இதுன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருது. அதுக்கு கன்ஃபார்ம் கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ ஓகே கன்ஃபார்ம். ஸோ ஓகே இட்ஸ் டர்ன்ட் ஆன். ஸோ இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா இது வந்து ஐஃபோன் 11 Pro Max ரொம்ப பெரிய ஃபோன்னால இது வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜருக்குள்ளே இது வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. கேனல் கோணல் நிற்குது. பேடுக்குள்ளே இது உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ ஆனால் அதில் 11 வச்சு ட்ரை பண்ணி பார்த்து மை ஐஃபோன் 11 லாஸ்ட்டு விளாகில் வீடியோவில் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் உள்ளே வச்சேன். இட் இஸ் சார்ஜிங் அண்ட் கரெக்டாக உள்ளே வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன மொபைல்ஸாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங், இந்த மாதிரி இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இதில் விஷயம் என்னன்னா எல்லாரும் இன்டர்நெட்டில் தான் இது கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ காரில் வந்து நம்ம வந்து மொபைல் டேட்டா வச்சு தான் நம்ம வந்து நேவிகேஷனை ஒர்க் பண்ண வைக்க நினச்சிட்டு இருக்கோம். அது சுத்தமாகவே கிடையாது. இதில் வந்து நேவிகேஷனுக்கு வந்து தனியாக வந்து ஒரு மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த மெமரி கார்டு. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நேவிகேஷன் ஒர்க் ஆகும். இதுக்கு இன்டர்நெட்டோ ஜிபிஎஸ் எதுவுமே, ஜிபிஎஸ் தேவை, இன்டர்நெட் தேவை கிடையாது. ஸோ கார்டை வந்து நம்ம ப்ளக் பண்ணிட்டாலே நேவிகேஷன் ஆரோசஸ் டு லைஃப். இதுதான் இந்த நேவிகேஷனை பொறுத்த அளவுக்குள்ள ஒரு சிஸ்டம். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலுமே நமக்கு இந்த மேப்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் நேவிகேஷன் வந்துருச்சு. ஸ்டார்ட் கைடன்ஸ் அண்ட் ஹியர் வி கோ. ஆக்சுவலி மேப் மை இந்தியான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. அதை விட இது ரொம்பவே லைக் எப்படி சொல்கிறது, அந்த லொக்கேஷனுக்கு போகக்கூடிய ரூட்டில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக காட்டுது. நான் மேப் மை இந்தியான்னு நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு இது யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனோட ஒரு பிராண்டு தான். ஆனால் அதில் ஐஸ்நாப்னு ஒரு மாடல் இருக்குது. அதுதான் என்னோட காரில் இருந்துச்சு. அதை விட இதில் இருக்க நேவிகேஷன்ஸ் வந்து லைக் அந்த ரூட்டை அவங்க வந்து கைட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சில நேரம் சந்த பொந்துக்குள்ளே போய் விட்டுரும், இல்லைனா சில நேரம் ரூட்டை மாற்றி சொல்லும். இதில் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் திங் இதோட ஏசியோட கூலிங் இதில் பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு கூலிங்கில் இருக்குது. சில்லிங்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, சில் செட் நோ டைம் தான் சொல்லுவேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ப்ளோவர் ஸ்பீடுமே ஃபுல்லில் வச்சோன்னா நான் பேசுகிறதே கேட்குதான்னு தெரியல, அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்பீடில் ஃபேன் இந்த ஃபேன் ரன் ஆகுது. அண்ட் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல். ஃபுல் லோவில் வச்சிடலாம். ஆர் ஆட்டோ இஸ் த பெஸ்ட். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் அபவ் வேரியன்ஸில் மட்டும் தான் வருது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆஸ்தா ஆப்ஷன் அந்த மாதிரி இதில் மட்டும் தான் வருது. பேஸ் வேரியன்ஸில் ஜஸ்ட் மேனுவலில் தான் ஏசி கண்ட்ரோல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா மோட்ஸுமே இருக்குது. ஃபேஸுக்கு அண்ட் நெக்ஸ்ட் கீழே காலுக்கு. ஸோ எல்லாமே நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர்ஸோட
பட்டன்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஏடிஎம் கார்டு ஸ்லாட் மாதிரி இருக்குது. உண்மையிலே ஏடிஎம் கார்டு ஸ்லாட் தான். ஜஸ்ட் இந்த கார்டை வந்து நம்ம ஒரு ட்ராவலில் இருக்கும்போது நம்ம பர்ஸில் வந்து எப்பவுமே எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. சும்மா நம்ம கார்டை வந்து இங்கே உள்ள போட்டு வச்சுட்டு வி கேன் டேக் இட். டிக்கெட் ஹோல்டர்னு இதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நான் கீழே சொன்ன மாதிரி வந்து பார்க்கிங் பண்ணணும் அசாட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், நம்ம வந்து காரில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது சார்ஜஸ்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஆனால் அதுக்கு சில காரில் வந்து இந்த 12 volt சார்ஜர் சாக்கெட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த அடாப்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து தனியாகவே இதுக்கு டெடிக்கேட்டடாக யூஎஸ்பிக்குன்னு ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. ஸோ சார்ஜஸில் வெறும் அந்த யூஎஸ்பி கேபிள் மட்டும் கொண்டு வந்தாலே போதும், நம்ம இங்கே ப்ளக் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் காரோட இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு கனெக்ட் ஆகிற இங்கே ஒரு ஆக்ஸ் போர்ட் அண்ட் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுக்கு ஆக்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் அப்லோடாக இருக்குது. ஸோ இப்போ ஆப்பிள் கார்ப்ளே நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அந்த யூஎஸ்பி ப்ளக்கில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண உடனே ஆப்பிள் கார்ப்ளே ஓப்பன் ஆயிடுது. எந்த ஆப் எதுவுமே தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த ஆப்பிள் கார்ப்ளே. ஆக்சுவலி நானே தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் டச்சு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. எந்த ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் இல்லை, இதில் ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. ஐஃபோனோட டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டிஸ்பிளே. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃபோன் கால்ஸ் கூட பண்ணிக்கலாமா? நான் இல்லை. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆப்பிள் கார்ப்ளே பேர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் வாட்ஸ்அப் தான் நாங்கள் ஒன்று ட்ரை. சரி வந்து வாட்ஸ்அப் டேட்டா ஆக்சஸ் கேட்குது. எஸ் எஸ் கொடுத்ததுன்னா நம்ம கொடுத்துட்டோண்ணா. எஸ் தானே கொடுத்தேன். Would you like me to read your messages, compose a new one, or make a call? New message. Who do you want to send it to? Donald. Which one? Donald? Donald Bro? Or Satya? Donald Third? PUBG? Spark? ஊர்ல சொல்லுது. Donald. What do you want to say? I'm driving. Your WhatsApp message to Donald says I'm driving. Ready to send it. Send it. Okay, it's sent. சூப்பரா இருக்குதுல ஃபீச்சரு. ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து லைவாகவே பார்த்துருப்பீங்க ஆப்பிள் கார்ப்ளேல சிரியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நான் வந்து ஃபோனே தொடலை, ஆனால் இதுவாகவே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம சொல்கிற டெக்ஸ்ட்டை வந்து அதுவாக டைப் பண்ணி நம்ம சொல்கிற கான்டாக்டுக்கு அதுவாகவே சென்ட் பண்ணுது. வேற லெவல் ஃபீச்சராக இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு நான் வந்து கனவுல கூட எதிர்பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது ஒரு ஃபோனுக்கு நம்ம வந்து கால் பண்ண சொல்ல போகிறோம். இது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹே சிரி, கால் ராம். Calling Ram. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே கால் கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ கால் வந்துருச்சு. திஸ் இஸ் கிரேட். நாங்கள் நோட் பண்ண ஃபீச்சர் வந்து வால்பேப்பர் கூட இதில் மாற்றலான்ட்டு இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ ஆப்பிள் எப்படி செட்டிங்ஸ் வருதோ சேம் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வால்பேப்பர் சஜஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வால்பேப்பரில் போயிட்டு ட்ரைங் சம்திங் நியூ. ஸோ வேறு லெவலாக இருக்குது. செட் பேக் ஹோமா. ஸோ வால்பேப்பர் செட் ஆயிடுச்சு. ஸோ இதுவே இது இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனா இல்லை மொபைலான்னு தெரில, எல்லாமே இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் இருந்து, மேப்ஸில் இருந்து, டெக்ஸ்ட் மெசேஜஸில் இருந்து இங்கே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வேற லெவல் ஃபீச்சர் ஃப்ரம் Hyundai. ஸோ இப்போ ஒரு வேற லெவல் சம்பவம் நடந்துச்சு, அதை வந்து ரெக்கார்ட் பண்ண விட்டேன். ஸோ மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன், அது வந்து வருதான்னு பார்க்கலாம். Would you like me to read your messages, compose a new one, or make a call? Read the message. Phone sent a new message in second year automobile Engi. Dear students, hope that everyone paid your exam fees along with the rear fees. Those who didn't pay the 10th of December is the last date. So pay it before 10th. Thank you. Reply to the group. ஐயோ ரிப்ளை பண்ண போதா? டோன்ட் ரிப்ளை. Okay, that's it for today, me. Take the rest of the day off. ஃபைனல் நம்ம காரோட இதில் திங்க சொல்ல போகிறது ரியர் சீட். கண்டிப்பாக வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டோர் சைடில் பார்த்தோன்னா பேக்லேயுமே ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்வீட்டர்ஸ் வருது. ஸோ சேம் அதே ஃபினிஷில் தான் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் ஒரு காயின் ஹோல்டர் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட்
1 liter பாட்டில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கப் ஹோல்டர்ஸ் அண்ட் தேர் ஆர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஓகே, டோர்ஸ் வந்து நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவில் அண்டர் தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. என்னோட நீயோட ஜாயிண்ட் வரைக்குமே அந்த அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியாது. அண்ட் ஹெட்ரூம் அண்ட் லெக் ரூம் ரெண்டுமே நல்லா இருக்கு. இது வந்து மேக்ஸிமம் சீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் தள்ளி வச்சிருக்கேன். இது தனியாக நான் காட்டுறேன். ஸோ லெக் ரூம் அண்ட் ஹெட்ரூம் சூப்பராக இருக்கு. ஓ, திஸ் இஸ் த மேக்ஸிமம் லெக் ரூம் அண்ட் திஸ் இஸ் த மினிமம் லெக் ரூம். ஆக்சுவலி மினிமம்ல கூட உட்கார முடியுது. திஸ் இஸ் த மினிமம் லெக் ரூம். இன்னுமே எனக்கு வந்து முட்டுங்க தட்டலை. சரிதா? இன்னுமே எனக்கு இங்கே வந்து முட்டு வந்து இந்த சைட் தட்டலை. ஸோ மினிமம்ல கூட இதில் லெக் ரூம் நல்லா இருக்கு. அண்ட் ஏசி ஏர் வென்ட்ஸ், ரியர் ஏர் வென்ட்ஸ் வந்து ரியர் ஏசி வந்து இதில் பேஸ் வேரியண்ட்லேருந்து இதில் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தா ABS, EBD, டியூவல் ஏர் பேக்ஸ் எல்லாமே ஹுண்டாய் கார்ஸில் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் பேஸ் வேரியன்ட் டு டாப் எண்ட். இதுதான் ஹுண்டாயோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே ஒரு சென்டரில் ஒரு லைட் அண்ட் ஃப்ரண்ட்டில் 2 லைட் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃப்ரண்ட்டில் போகும்போது நான் டிரைவிங் டைமில் உங்களுக்கு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் த டேஷ்போர்ட் ஆஃப் த கார். ஸோ இந்த சி பில்லர்லேயும் ஒரு பியானோ பிளாக் டச்சில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ், அப்புறம் டோர்ஸ் வந்து தட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எட்ஜஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ கீழே வந்து ஒரு ரப்பர் டைப்பில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆக்சசரிஸ் தான், எல்லாமே ஆக்சசரிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ லைன், வந்து மசில் ஆஃப் த கார் அப்படியே பேக் வரைக்கும் போகுது. A பில்லர்லேருந்து B பில்லர் டு C பில்லர் முடிஞ்சு டெயில் லேம்பில் போய் இது எண்ட் ஆகுது. ஸோ ஃபைனலி காரை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்து இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து காரில் வந்து ஏசியோட ப்ளோவர் வந்து ஃபுல் ஸ்பீடில் இருந்தனால நான் பேசுனது ஒன்றுமே வீடியோவில் சரியாக கேட்கல. அதனால நான் வந்து ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஜின் வந்து ஆக்சுவலி பயங்கர ரீஃபைண்டாக இருக்குது. வண்டி வந்து இன்ஜின் ஆனில் இருக்கிறது கூட உள்ள தெரியலை. ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. NVH லெவல்ஸ் வந்து ஹுண்டாய் வந்து இதில் பயங்கரமாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி டிரைவிங் திஸ் i20 ரொம்பவே பெட்ரோல் இன்ஜினால நமக்கே தெரியும் பெட்ரோல் இன்ஜின்ஸ் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ரெவ் பண்ணும்போதாக இருக்கட்டும், பவரில் அது புல் பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வண்டி வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. என்ஜினோட சவுண்டு கூட அந்த கேபினுக்குள்ளே கேட்க மாட்டேங்குது. ஏன் ஹுண்டாய் எடுத்து போகிறதுல வந்து டீசலோட இன்ஜின் சவுண்ட்ஸ் கூட வண்டிக்குள்ளே கேட்காது. ஸோ பெட்ரோல் இன்ஜினா சொல்லவே வேணாம், கேட்கவே செய்யாது. ரொம்ப ரீஃபைன் மோட்டர், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இதோட ஸ்டீரிங் பற்றி சொல்ல போனால் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ இந்த i20 பொறுத்தளவில் இட் வாஸ் ஆன் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ், 1.4 லிட்டர் டீசல் அண்ட் 1.2 லிட்டர் பெட்ரோல். ஸோ இதை விட டீசல் இன்ஜினோட பவர் நல்லாயிருக்கும் அண்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஆனால் பெட்ரோல் லவர்ஸ்னால் அவங்க தனியாக சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஜின் இழுக்கிறதுலேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து பெட்ரோலுக்கு தனி ஃபேன்ஸ் உண்டு. ஸோ அவங்களுக்கு இந்த கார் வந்து லைக் ஃபன் டு டிரைவ் காராக இருக்கும். ஸோ இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தோம்னா போலோ அண்ட் பெலினோ, இந்த 2 கார்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். இதோட கம்பேரிசன் அண்ட் ரிவ்யூ நான் வந்து கார்ஸ் கிடைக்குமோ நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ i20 வந்து ஒர்த் ஃபார் மணியா, வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா 100% இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் ஜென்ரேஷனில் i20யோட டிசைன்ஸ் அண்ட் ஃபேஸ் லிஃப்ட் ஜென்ரேஷன் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து புதுசாக ஒரு டிசைனில் i20 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த காரோட ரிவ்யூ நான் சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பழைய i20 இந்த மாதிரி எலைட் i20 செகண்ட்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு. ஸோ அவங்களுக்காண்டி போடுற ஒரு வீடியோ அண்ட் அதை யூசர்ஸ்காண்டி போடுற ஒரு ரிவ்யூ தான் இது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நான் இதோட என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். திஸ் இஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின், 1.2 லிட்டர் இன்ஜின். ஸோ இதோட பவர் வந்து அபவ் 4000 RPM மட்டும்தான். லோ எண்ட்லேயோ லோ எண்டில் ஆக்சுவலி பவர் இல்லை. டீசலை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலில் பவர் கம்மி தான். அபவ் 4000 RPM மட்டும் தாண்டிடுச்சுன்னா அந்த இன்ஜின் வந்து பீஸ்ட் மோடுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுது. பயங்கரமான ஒரு பவரில் புல் பண்ணிட்டு போகுது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்னு அது சொல்லி காட்டுதுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா பெட்ரோல் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து ரெட்லைன் பண்ணுவேன், எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கெட் த டீசல் ஒன். அதில் பவரும் மைலேஜும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி கார் வந்து ரொம்பவே ரீஃபைன் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதோட கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா பெட்ரோல் மேனுவல் கம்ஸ் வித் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் and diesel comes with 6-speed manual gearbox.
ஸோ ரெண்டுக்குமே ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கான சிவிடியாக இருக்குது. சிவிடி கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவே ஃபன் டு டிரைவாக இருக்காது. அது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎஸ்சி கியர் பாக்ஸ் தான் பெஸ்ட்டு. டிஎஸ்சி கியர் பாக்ஸ் இப்போ ரீசெண்டாக வர வெர்னா அண்ட் வெனியூ கிரெட்டா எல்லாத்துலேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வர சாண்ட்ரோ அந்த மாதிரி வண்டிகளில் வந்து ஏஎம்டின்னு ஒரு கியர் பாக்ஸ் வருது. ஏஎம்டி மாதிரி தான் சிவிடியும். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஓவர்டேக் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தேர்ட் கியர்லேருந்து ஒரு 30ல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீடு ஓவர்டேக் பண்ணிக்கிறாது. கண்டிப்பாக அதை டவுன் ஷிஃப்ட் பண்ணி அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வருது. ஸோ இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 4.7 meters. அண்ட் இந்த காரோட ப்ரைஸிங் ரேஞ்ச் பார்த்தோன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5.5 lakhs அண்ட் கோஸ் டில் 10 lakhs ஃபார் த டாப் எண்ட். ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா 2 சைடுமே இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் லெஃப்ட்டில் வந்து டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ட்ரிப் A, ட்ரிப் B, அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, அப்புறம் மைலேஜ், தென் ரியல் டைம் மைலேஜ், இது ஆவரேஜ் ஸ்பீடு, அப்புறம் வந்து எவ்வளோ டைம் வண்டி ஓடுது, அண்ட் ஸ்பீடோமீட்டர் அந்த ஸ்பீடை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். டிஜிட்டலில் காட்டுறது நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் டெம்பரேச்சர் மீட்டரையும் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ் எல்லா சைடும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீரிங்கில் வந்து ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மியூட், வால்யூம் அப் அண்ட் டவுன், கால் பிக் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஹெட்லைட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இங்கே ஹை பீம், லோ பீம், அண்ட் இது வந்து ஃபாக் லேம்ப் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வைப்பர்ஸ் பற்றி பார்த்துட்டோன்னா அதில் வந்து வைப்பர்ஸோட சென்சிட்டிவிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்சிட்டிவ் அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட ஸ்ப்ரேஸ் வந்து நல்லாவே இருக்குது. நிறைய ஸ்ப்ரே இருக்கனால வந்து க்ளீன்ஸ் த விண்ட்ஷீல்ட் அட் நோ டைம், ரொம்பவே ஈஸியாக பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிரர்ஸில் பார்த்தோன்னா இன்சைட் ரியர் வியூ மிரரில் வந்து ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன் இல்லை, மேனுவல் டிமிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ நம்மளாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோர் திறக்கும் போது ஆன் பண்ணுற மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ், அண்ட் பின்னாடியும் ஒரு லைட் இருக்குது. நான் ஃபஸ்ட்லேயே காட்டியிருந்தேன் இது உங்களுக்கு. ஸோ தென் சன்வைசஸில் வந்து டிரைவர் சைடு இதில் வந்து மிரரும் இல்லை, லைட்டும் இல்லை. அண்ட் பேசஞ்சர் சைடில் வந்து மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க, லைட் இல்லை. ஸோ எஸ் ஃபைனலி i20's ரிவ்யூஸ் டன். சீக்கிரமாக இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரேஷனோட i20 ஒரு வண்டி இருக்குது, அதை ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கு அடுத்து வந்து ரீசெண்டாக இருக்கிறத நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டே டியூன்ட். இன்னும் எக்கச்சக்கமான vlogging, traveling, ஃபுட்ஸ் எல்லாம் பற்றி கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். Subscribe to Xeon Views.